இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணன் எம்பெருமான் தான் செய்யும் அவதாரங்களுக்கு பயன்களை குறிப்பிடுகிறார். சாதுக்களை காப்பாற்றவும், துஷ்டர்களை அழிக்கவும், தர்மத்தை நிலைநிறுத்தவும் எத்தனையோ அவதாரங்களை பகவான் செய்கிறார். அதிலே அன்னப்பறவை வடிவத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார். ஹம்சாவதாரம் செய்து பிரம்மாவுக்கும் அவருடைய புதல்வர்களான சனகன், சனத்குமாரன் முதலானோருக்கும் பகவான் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறார். பிரம்மம் ஒன்றே, அவரே அனைவருக்குள்ளும் இருக்கிறார். அவரை அந்தராத்மாவாக கொள்ளாத தத்துவமே கிடையாது. அப்படி கொள்ளாத தத்துவம் இரண்டாவது உண்டு என்பதே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அனைத்துக்குள்ளும் பிரம்மம் நீட்கமர நிறைந்திருக்கிறார். அச்சேதனத்துக்குள்ளும் சேதனத்துக்குள்ளும், அதாவது ஜடப்பொருட்களுக்குள்ளும் மேலும் உயர்ந்த ஆத்மாக்களுக்குள்ளும் பகவானே வியாபித்திருக்கிறார். அவர்தான் அந்தராத்மா. அவரன்றி அணுவும் அசையாது. அவரைத் தவிர மற்றொருத்தனும் பிரம்மம் கிடையாது. இப்படி பலவாக பார்க்காமல் ஒன்றாக பார்க்க தெரிந்து கொண்டால் ஒன்றாக காண்பதே காட்சி. அப்படிங்கிறதா ஹம்சரூபத்தோடே பகவான் உபதேசிக்கிறார். அதைத்தான் இப்போ நாம் 13வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். 11வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். முதல் பகுதியாலே சத்வம், ரஜசு, தமசு இந்த முக்குணங்களும் எங்கெங்கு இருக்கின்றன, தண்ணீரில் முக்குணங்கள் எப்படி, அதேபோல் க்ஷேத்திரங்களில் முக்குணங்கள் எப்படி, கர்மங்களில் முக்குணங்கள் எப்படி என்று ஒன்னொன்று இந்த மூணு குணத்தை பற்றி சொல்ல போகிறார். இது நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக உபயோகப்பட போகிறது. வாசிச்சா தெரிஞ்சு விடலாம். முதல் ஸ்லோகம், சத்வம் ரஜஸ்தம இதி குணாக புத்தேர்னசாத்மனः சத்வே நான்யதமோ ஹன்யாத் சத்வம் சத்வேவ சைவகி. சத்வம், ரஜசு, தமசு இந்த மூன்று குணங்களும் உடல் தொடர்பால் ஏற்படுபவை உத்தவா. ஆத்மாவுக்கு இந்த மூணுனுடைய தொடர்பு கிடையாது. அப்போ எனக்கு சத்வம், ரஜஸ், தமசோட தொடர்பு இல்லையா? இருக்கிறதுனால தான் சத்துவகுணம் இருக்கிறச்சே எல்லாம் நேர்மையாக தெளிவோடு இருக்கேன். ரஜோகுணம் இருக்கிறச்சே ஆசைப்படுறேன், கோவப்படுறேன். தமோகுணம் இருக்கிறச்சே மயக்கமாக இருக்குது, மலங்க புரியாமல் போய்டுறேன், பதட்டப்படுறேன், கவனக்குறைவு, சோம்பல், தூக்கம். இது இத்தனையும் தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ சத்வம், ரஜஸ், தமசு இந்த மூணு ஆத்மாவை பாதிக்கிறதே. என்ன பாதிக்கிறதுன்னா நேரடியாக பாதிக்க முடியாது. ஆத்மாவுக்கு இயற்கையில் இந்த மூன்றின் தொடர்பும் கிடையாது. ஆனால் உடலோட இந்த மூணும் பின்னி பிணைஞ்சிருக்கு. நம்ம உடல் இருக்குது, அதில் இந்த மூணுமே இருக்குது. இப்படி பாருங்களேன், இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேன்னா வெளுப்பாத்தானே போட்டுருக்கேன். அடிக்கடி இந்த ரெக்கார்ட் பண்ணுறவாள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவா? ஓஹோன்னு வெளிச்சம் அடிக்கிறது சொல்லியோ, என் லைட்டெல்லாம் பெருசாக போட்டிருக்கா. அது இந்த வெளுப்பில் பட்டு என் முகத்தில் பிரதிபலிக்கும். ஒரே வெள்ளை வெள்ளையர்னு போயிடும். அதுக்காக சுவாமி நீர் வேணா ஒரு நீல ஷால்வை போத்தின்னு வரீரா, பச்சை ஷால்வை போத்தின்னு வரீரா, ஏதான ஒரு கருமையாக ஏதானு போட்டுன்னு வந்தீர்னா தேவையில்லை, கொஞ்சம் லைட்டு குறைஞ்சி முகம் ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, அவள் லைட்டை குறைக்கணும். ஆக இங்கே இருக்கிறது பிரதிபலித்து என் பேரில் படுறது. உண்மையில என் முகமாக இப்போ வெளுப்பாக இருக்குது, வேஷ்டி வெளுப்பாக இருக்குது, இதில் இருக்கிறது என் பேரில் படுறதோ இல்லையோ. அதே போல் ஆத்மாவுக்கு சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோகுணமோ இயற்கையில் கிடையாது, பாதிக்கப்படாது. ஆனால் ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளே இருக்காரே, அப்போ அந்த உடம்போடு சேர்ந்து இருக்கிற சத்வம், ரஜசு, தமசு கண்டிப்பாக ஆத்மாவை பாதிக்கிறது. அப்போ ஸ்வரூபத்தாலே முக்குணங்கள் ஆத்மாவுக்கு இல்லாவிடிலும் ஸ்வபாவத்தாலே பாதிக்கப்படுகிறார். சரீரம் முக்குணமாக ஆக்கப்பட்டது தான். சத்வம் ரஜஸ்தைமை குணாக பிரகிருதி சம்பவாகான்னு கண்ணன் சொல்கிறார். மூல பிரகிருதி முழுக்க இந்த முக்குணம் இருக்கும். அந்த பிரகிருதி மாறி மாறித்தானே நம்ம உடம்பாக இருக்குது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இருக்கே, அந்த அஞ்சிலையுமே முக்குணமும் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு அந்த அஞ்சால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக இதுலேயும் இருக்கும். இதன் பாதிப்பு நம்ம பேரில் இருக்குது. ஆனால் யார் ஒருத்தன் இந்த முக்குணங்களின் பாதிப்பு
எனக்காக இயற்கையில் இருப்பதல்ல, இந்த உடல் தொடர்பால எனக்கு ஏற்பட்டது. இந்தன்னு கிட்டக்க கை காமிக்கிறவர்த, இந்தன்னு இப்படி கை காமிச்சல்னா உடம்பு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி கற்பனையான மன்னிப்பமே. நாம் இந்த உடம்போட தான் இருக்கோம், அதற்குள்ளேயே தான் சிறைப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த உடம்பு இது என்னது வாஸ்தவம்? நான் அல்ல, நான்கிறது ஆத்மா, எடுத்துக்கொண்டிருக்கிற சரீரம் என்று நினைக்க நினைக்கத்தான் முக்குணங்கள்லேருந்து வெளியேற முடியும். மேலே சொல்றார், சத்வாத்து தர்மோ பவேத் விருத்தாத்து பும்சோ மத்பக்தி லக்ஷணா சாத்விகோபாசையா சத்வம் ததோ தர்மஹா பிரவர்த்ததே. சத்துவகுணத்தை வளர்த்து வளர்த்து ரஜோகுண தமோகுணத்தை போராடி வெளியில தள்ளணும். சத்துவகுணத்தை நம்ம கட்சியில் சேர்த்துக்கணும், ரஜோகுண தமோகுணத்தை ஜெயிக்கணும். அப்புறம் சத்துவகுணத்தையும் தாண்டி வைகுந்தத்தை அடைந்து சுத்த சத்துவமயமாக இருக்க வேண்டும். அப்போ இதை வச்சுட்டே தான் அத்தை ஜெயித்தாக வேண்டும் உத்தவா. இப்போ சொல்கிறேன் கேளு. ஆகமஹ ஆபஹ பிரஜாஹ தேசஹ காலஹ கர்மச்ச ஜன்மச்ச தியானம் மந்திரஹ அத சம்ஸ்காரஹ தசைத்தே குணஹேதவஹா. இந்த 10 நாம் நித்தியப்படி கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறது. 10 என்னன்னு சொல்கிறேன். இந்த 10லையும் இப்போ அவர் கேட்டகரைஸ் பண்ண போகிறார், கிளாசிஃபை பண்ணுறார். அதாவது ஆகமஹா, நம்ம இப்போ பாஞ்சராத்திர ஆகமம் வைகானச ஆகமம் படிக்கிறோம் இல்லையோ, என்னென்ன பூஜா விதானம் பெருமாளுக்கு பூஜிக்கிறதுங்கிறதுன்னு ஆகமப்படி தானே. அந்த ஆகமத்திலேயே இது சாத்விகம் ராஜசம் தாமசம் 3. ஆபஹா, தண்ணீரை எடுத்துக்கொண்டால் சாத்விகம் ராஜசம் தாமசம் 3 பிரிவு. பிரஜாக, மக்களை எடுத்துக்கொண்டால் சாத்விகர்கள் ராஜசர்கள் தாமசர்கள் 3 பிரிவு. தேசக, நாடு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் சாத்விகம் ராஜசம் தாமசம் 3. காலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த நேரம் சாத்விக நேரம், இந்த நேரம் ராஜச நேரம், இந்த நேரம் தாமச நேரம்னு காலம் 3. கர்ம, நான் செய்யும் கர்மங்களை எடுத்துட்டா இது சாத்விக கர்மா ராஜச கர்மா தாமச கர்மா. ஜன்ம, நம்முடைய பிறப்பை எடுத்துக்கொண்டால் சாத்விக பிறப்பு ராஜச பிறப்பு தாமச பிறப்பு. நாம் பண்ணுற தியானத்திலையும் 3, மந்திரத்தில் 3, சம்ஸ்காரத்தில் 3, இப்படி ஒன்னொன்லையும் 3. இது என்ன சுவாமி புதுசாக இருக்குது? தண்ணீரில் 3 கேள்விப்பட்டது இல்லையே. இடத்துல 3, காலத்தில் 3 சொல்கிறேன் கேளுங்கோ. சாஸ்திரத்தில் 3 வகை சொல்கிறார். அதாவது ஆகமங்கிறதுன சாஸ்திரம். பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் மிக சாத்விகமான ஆகமம், அதுதான் மிகச்சிறந்தவை. அடுத்தது நம்முடைய கர்மங்களை பற்றி சொல்கிறது பாருங்க. இந்த கர்மா பண்ணு, அந்த கர்மா பண்ணு, யாகம் பண்ணு, யஜ்யம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, பித்திருக்கர்மா பண்ணு, இதை போல இருக்கிற வேத பாகம், இதை போல இருக்கிற சாஸ்திர பாகம் ராஜசமான பாகம். அதுக்கப்புறம் 3வது இதே பாஷண்ட தர்மத்தை சொல்கிறது இல்லையோ, நாஸ்திக தர்மத்தை பற்றி பேசுகிற அதுக்கு ஆகமங்கள் உண்டு. ஆக உபனிஷத்துக்களாகிற ஆகமங்கள் சாத்விகங்கள். ஏன்னா பிரம்மத்தை பற்றி பேசி அடைவிக்கிறபடியால். கர்மத்தை பற்றி பேசுறதெல்லாம் ராஜசங்கள். பாகண்ட தர்மத்தை பற்றி பேசுறதெல்லாம் அது அத்தனையுமே தாமசங்கள். என்ன ஆகமத்தை 3 பிரிச்சார். அப்புறம் தண்ணீர், கங்கா யமுனா சரஸ்வதி, கங்கா காவேரி பாலாரோ வைகையாரோ, இது இத்தனையும் உயர்ந்த சாத்விகமான தண்ணீர். அப்புறம் வாசனை தண்ணீர் இருக்கும் இல்லையோ, அப்பப்போ நம்ம தலையில் தெளிச்சுக்கிறோம், கண்ணில் விட்டுக்கிறோம், கல்யாணமெல்லாம் இருந்தால் தெளிக்கிறோம். இதை போல இருந்ததுன்னா வாசனை ஊட்டப்பட்டதாச்சே, இயற்கையில் பெருமை கிடையாது, செயற்கையில் சேர்க்கப்பட்டது தானே. ஆனால் அதெல்லாம் ராஜசமான தண்ணீர். 3வது கள்ளு குடிக்கிறதுக்கும் தண்ணீர் சேர்க்கிறார்களோ இல்லையோ, அது தாமசமான தண்ணீர். அப்போ தண்ணீரே 3 வகை. இப்போ கங்கா தீர்த்தம் சாத்விகம், பன்னீர் முதலான வாசனை தீர்த்தங்கள் ராஜசம், கள்ளிலோ சாராயத்திலேயோ சேர்க்கப்பட்டிருந்தா தாமசம். அப்போ தண்ணீர் 3 வகைப்படும். அடுத்து பிரஜாக, சன்னியாசியாக இருந்துட்டா, பிரஜாகனா மக்கள், மக்களை 3 விதமாக பிறக்கிறார். ஒருத்தன் சன்னியாசியாக இருந்துட்டானா பிரம்மத்தையே நினைப்பான் அல்லவா, அவன் சாத்விகன். கர்மட்டன், கர்மத்தை பண்ணி பண்ணி இந்த லோகத்துக்காக ஏதோ செய்கிறானோ இல்லையோ, அவன் தான் ராஜசன். அடுத்தது செய்யக்கூடாத கர்மத்தை பண்ணுறானோ இல்லையோ, இன்னென்னாருக்கு இன்னென்னது தப்பாக நடத்தி விடலாம் அப்படிங்கிற போல தவறான தர்மத்தை செய்கிறானோ இல்லையோ, அப்போ பகவானை அடைவதற்குண்டாக சந்நியாச தர்மத்தில் இருந்தான்னா அவன் சாத்விகன். அப்படி இல்லாமல் வெறும் கர்மத்தை, நல்ல கர்மந்தான் ஆனால் கர்மத்தை செய்கிறதுலேயே விருப்பமாக இருந்தா ராஜசன். தாமசன் ஆறு சொல்றார், தவறான கர்மத்தை ஒருத்தன் செய்கிறானோ இல்லையோ, அதர்மத்தை செய்தால் அவன் தாமசன். அதுக்கப்புறம் தேசம், தேசம் இடம், தேசம்னா நாட்டை பற்றி பேச்சல்ல, நாம் வசிக்கக்கூடிய இடம் இருக்கே, அதுலேயே சாத்விகமான இடம், ராஜசமான இடம், தாமசமான இடம். ஏகாந்தமான ஸ்தலம், தனித்து பகவானை தியானிக்கிறதுக்கு தனிமை இருக்கு பாருங்க,
அதுதான் சாத்விகம்ங்கிறார். இத்தனை நேரம் நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், கடந்த 4 நாளா சாது சமாகமம் சத் சங்கத்தில் இருங்கோன்னுட்டு. இப்போ திடீர்னு தனிமை தான் நீர் சாத்விகம்ங்கிறீரே, அப்போ சாது சகாமங்கம் கூட்டம்ங்கிறது தப்பான்னு கேட்டால் தவறானவர்களுக்கு நடுவில் இருக்கிறத தான் கூடாதுங்கிறார். ஏகாந்தம் வேணுங்கிறதுக்காக பக்தர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அபக்தர்களுக்கு நடுவில் இருக்காதே, பக்தியோட தனிமேல தியானம் பண்ணா கூட சரி என்று கூறுகிறார். அப்போ ஏகாந்தமான இடம் சாத்விகம். வீதிக்கு வந்துவிட்டோமா ராஜசம். அதே சொக்கட்டான் விளையாட்டு ஆடுற இடத்துக்கு போயிட்டோமா தியூத்தம் ஆடுறாளோ இல்லையோ, சூதாடுறது, தவறாக ஏதோ காசு வச்சு ஆடுறது, இருக்கிற சொத்தெல்லாத்தையும் இழந்து விடுறது, அந்த மாதிரி தியூத்தம் ஆட போகிற இடம், அந்த இடம்ங்கிறது தாமசமான இடம். வெறும் வீதி சாமானிய மக்கள் நடமாடிட்டே இருக்காளோ இல்லையோ, அது ராஜசமான இடம். உயர்ந்த இடம் ஏகாந்தமாக பகவத் தியானத்துக்கு இடம் இருக்கே சாத்விகமான இடம். அதுக்கப்புறம் காலத்தை பிரித்து விடுறார். பிராம முகூர்த்தம், ஒரு நாளினுடைய விடியற்கார்த்தால 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், இது சாத்விக காலம். அப்போ அந்த சமயத்துக்கு என்ன படித்தாலும் என்ன பண்ணாலும் பளிச்சுன்னு மனசில் நிற்கும், சாத்விக காலம். சாயங்காலம் மாலை பொழுது வந்து கொடுத்தோம்னா ரஜோகுணம். விளையாடுறவா விளையாடப்படுவா, ஆதாது கேளிக்கைகளுக்கு போகிறவா கேளிக்கையில் போடுவா, பார்க்கலாம் கேட்கலாம் கூத்தாடலாம், எதோ வச்சுருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் சாயங்காலம் ரஜோகுணத்து காலம். ராத்திரி வேளையில் அப்படியே தூங்குறோமோ இல்லையோ, அது தமோகுணத்துக்கு காலம். அப்போ விடியற்கார்த்தால 4லேருந்து 6 பிராம முகூர்த்தம் சாத்விகம், மாலை ராஜசம், இரவு தாமசம் என்ன நேரத்தை பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் கர்மா, நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கே, நித்திய கர்மானுஷ்டானம், விடாமல் நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணுறோமே, அது சாத்விகம், கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது காமிய கர்மங்கள் பண்ணுறோமோ இல்லையோ, பிள்ளை வேணுங்கிறதுக்காக புத்திர காமேஷ்டி, என்னுடைய விரோதி பேழணுங்கிறதுக்காக ஏதோ பண்ண போகிறேன், சொத்து வேணுங்கிறதுக்காக வாயவ்ய யாகம், இதை போல காமிய கர்மங்கள். ஒரு விருப்பத்துக்காக ஒரு செயலை செய்கிறோமா, அது ராஜசம். விருப்பத்துக்காக இல்லை, பெருமானுடைய விருப்பத்துக்காக நித்திய நைமித்திய கர்மத்தை பண்ணுறோமா, அது சாத்விகம். கடைசியாக அபிச்சார கர்மா. அபிச்சார கர்மானா வைப்பு எடுப்பு சூனியம் பில்லி, அதை போல இருக்கிறதையும் பண்ணுறோமோ இல்லையோ, அதெல்லாம் தாமச கர்மா. அப்போ நாம் செய்கிற கர்மங்களை 3ஆக பிரிச்சுட்டார். ஒன்று நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பெருமாள் விதிச்சுக்கிறதுக்காக தர்ப்பணம், அதுக்காக சந்தியாவந்தனம், அதுக்காகத்தான் ஸ்ராத்தம், இது எல்லாம் சாத்விகம். அப்படின்னு இல்லை, எனக்கு ஆசைப்பட்டு ஒன்று சொத்து வைக்கணுங்கிறதுக்காக யாகம் பண்ணுறேன் யஜ்யம் பண்ணுறேன்னு சொன்னால் அது ராஜச கர்மா. அப்படி இல்லை, இன்னொருத்தரை கெடுக்கணுங்கிறதுக்காக அபிச்சார கர்மா பண்ணுறேன்னு இல்லையோ, தாமச கர்மா. அதுக்கப்புறம் ஜென்மா, நாம் பிறந்திருக்கோம்னா உயர்ந்த பகவத் பக்தன் வைஷ்ணவனா பிறந்திருக்கானா உயர்ந்த ஜென்மா தான். அப்படி இல்லை, சின்ன சின்ன மனிதர்களை பற்றியோ பூத பிரேத பிசாச்சங்களை பற்றி கொண்டோ எத்தத்தையோ சிறு தேவதைகளை உபாசித்து கொண்டு இருந்தால் அது தாழ்ந்த ஜென்மமாகி போகிறது. அதுக்கப்புறம் தியானம், நினைக்கிற மொழியோ பகவானை தியானம் பண்ணமா, சாத்விகமான தியானம். ஆண் பெண்களையே தியானம் பண்ணிட்டு இருக்கமா, ராஜசமான தியானம். நம்முடைய பகைவனையே நினைச்சிட்டு இருக்கமா, அது தாமசமான தியானம். எவ்வளோ அழகாக பிரித்து விட்டார் பாருங்க. பகவானை நினைச்சிட்டு இருந்தா சாத்விக தியானம். ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ நினைச்சிருந்து அந்த காம சுகத்துக்கே விருப்பப்பட்டு அதை பற்றியே நினைச்சிட்டு இருக்கமா, அது ராஜசமான தியானம். அதுவும் இல்லை, அதை கூட விட்டுட்டு நம்ம பகைவனை பற்றி எப்படி தாக்கலாம்னே நினைச்சிட்டு இருக்கமா, எப்பவும் பகைவனை பற்றி நினைவா, அது தாமசமான தியானம். கடைசியாக மந்திரத்தை பற்றி சொல்றார். பிரணவம்ங்கிற ஓம்காரம், அது மிக உயர்ந்தது. அந்த மந்திரம்ங்கிறது சாத்விகமான மந்திரம். அடுத்தது காமிய மந்திரம், நான் ஆசைப்பட்டதெல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திரம் இருக்கு. ஏன் ராம மந்திரம் கோபால மந்திரம் கூட நம்ம விருப்பத்தை பெற்றுக் கொடுக்கிற மந்திரமாக காமிய மந்திரமாக இருந்தால் ராஜச மந்திரம். அதுக்கப்புறம் அல்ப சுகங்களை கொடுக்கறது பாருங்க, அது தாமச மந்திரம். மந்திரத்தை 3ஆக பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா யோக்கியத்தை இல்லாத ஒரு விஷயத்தை யோக்கியத்தை இருக்கிறத ஆக்கிறதுக்காக நான் பண்ணுறது. ஒரு புஷ்பம் வாங்கிட்டு போகிறேன், பெருமாள் சன்னதியில் கொடுக்குறேன், தண்ணீர் எடுத்து அர்ச்சக சுவாமி தெளிப்பார், மந்திரத்தை ஓதுவார், அப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். ஏன்னா அந்த புஷ்பம் பெருமாளுக்கு போகிறதுக்கு இன்னும் சரியாக தகுதி கிடையலை. இப்போ நான் ஒரு காரியம் பண்ணேன், அப்போ தகுதி கொடுக்கக்கூடிய காரியங்களை தான் சம்ஸ்காரம்னு சொல்லுவார்கள். இங்கே 3ஆ சம்ஸ்காரத்தை பிரிக்கிறார். சாத்விக சம்ஸ்காரம், ராஜச சம்ஸ்காரம், தாமச சம்ஸ்காரம். ஏதெனில் நம்ம மனத்தை தகுதி உள்ளதாக ஆக்கிக்கிறோமோ இல்லையோ, மனத்தை தகுதி பெறுவதற்கு ஆக்கப்பட்ட சம்ஸ்காரம் எல்லாம் சாத்விக சம்ஸ்காரம். அடுத்தது நம்ம உடம்பை சுத்தப்படுத்திக்கிறோமோ இல்லையோ, அந்த சம்ஸ்காரம் எல்லாம் ராஜச சம்ஸ்காரம். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோமோ இல்லையோ, அதெல்லாம் தாமச சம்ஸ்காரம். வீட்டை பெருக்கி மூழ்கி சுத்தம் பண்ணுறோமா,
தாமசம். உடம்ப நன்னா பெருக்கி மொழிகி வச்சுக்கிறோமா, பெருக்கி மொழிகினா குளிச்சு சொல்கிறேன், குளிச்சு வச்சுட்டோம்னா ராஜசம். மனத்தை தெளிவாக வச்சுட்டோமா அது சாத்விகம். இப்படி சாத்விக ராஜச தாமச சம்ஸ்காரங்கள் என்று 10 விதமாக எப்படி முக்குணங்களும் நம்மளை படுத்துறது, இதில் எதை ஏற்றுக்கணும் எதிலேருந்து விலகி இருக்க வேணும் என்று பார்த்தோம். வேணு சங்கர்ஷஜோ வன்ஹி தக்த்வா சாமியதி தத்வனம் ஏவம் குணவியவத்யஜோ அஜோ தேகா சாமியதி தத்கிரியா. மூங்கில் காட்டில் ஒன்றுக்கொன்று மூங்கில் உரசிக்கொண்டு எப்படி தானே எரிஞ்சு போயிடுமோ, அதே போல நாமும் மூங்கில் காடாட்டம் வளர்ந்துருக்கோம். அஸ்வத்த மரம்னு பார்த்தோமே, ஒன்றுக்கொன்று இந்த கர்மங்களால் இவன் மோதி மோதி அத்தனை சுட்டெறிஞ்சு சம்சாரமே தொலைஞ்சு போயிடும் என்று சொல்றார். இதுக்கு மேலே ஹம்சரூபத்தில் பகவான் என்ன உபதேசித்தாருங்கிறதை கேட்போம்.